இந்த இந்த மலையோட சேர்ந்து ஒரு டெக்ஸ்சர் அப்படியே ஃபார்ம் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து வர்ற ஃபால்ஸு, கீழே தண்ணி, அந்த தண்ணியில் மீன் பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கணும். ஒரு அட்மாஸ்பியர் அப்படின்னா வந்து பார்க்குறவங்களுக்கு பிடிக்கணும். இது வந்து மரகத லிங்கம்பா. இந்த லிங்கம் எங்கிட்ட வந்து சேருது. அந்த மாதிரி வந்து சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு வந்த கனவு காட்சி இந்த மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு பாதாளத்தில் இந்த சிவனை வச்சு வழிபடுற மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி எனக்கு வந்த காட்சி. மரகத கல்லை வந்து சிவலிங்கமாக செஞ்சு இங்கே வைக்கிறதுக்கு வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மரகத கல்ல சிவலிங்கம் நான் பண்ணலை. ஓகே, அது எனக்கு கிடைச்சதே சிவலிங்கமாக தான். சிவலிங்கமாக தான் உங்களுக்கு கிடைச்சது எனக்கு கையில் என் கைக்கு வந்து கிடைச்சதே சிவலிங்கமாக தான். இந்த லிங்கமாக தான் என்கிட்ட வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணல. இந்த பைப்பில் வந்து தண்ணி வந்துட்டு இருக்குது. மேலே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூளை இருக்குது. அந்த கூளையிலேருந்து தண்ணி வருது. அந்த கூளையில் என்ன பண்ணியிருக்கோன்னா சிந்து நதி, காவேரி, கங்கா, யமுனா, சரஸ்வதி உள்ளிட்ட 7 ஜீவநதிகள் 7, புண்ணிய தீர்த்தங்கள் 9, அதே மாதிரி எங்கே இப்போ ஆகாய கங்கை தீர்த்தம் இருக்குது, அப்புறம் அகத்தியர் கங்கை தீர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி தீர்த்தம் எல்லாம் சேர்ந்து ஒரு 51 வகையான தண்ணீர் புனித தீர்த்தங்களை கொண்டு வந்திருக்கோம். சபரிமலை யாத்திரை போகும் பக்தர்கள் இங்கே வந்து தங்கிக்கலாம். நேற்றுலாம் தங்கியிருந்தாங்க. நேற்று மதியம்லாம் தங்கியிருந்தாங்க. இங்கேயே தங்குவாங்க, இங்கேயே சாப்பிடுவாங்க. திருப்பி வெயில் கொஞ்சம் கம்மியானப்பறம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி பழனிக்கு போகிறவங்களும் இந்த வழியாக தான் வருவாங்க. ஃப்ரீயாக தங்குவாங்க. அவங்ககிட்ட எந்த சார்ஜும் பண்ண மாட்டோம். சாப்பாடு வேணால் நாங்களே செஞ்சு கொடுத்துருவோம். ஆமாம், இங்கே நாங்களே செஞ்சு கொடுத்துருவோம். அன்னதானம் மாதிரி நாங்களே செஞ்சு கொடுத்துருவோம். சாப்பிட்டுட்டு அவங்க போவாங்க. அந்த வசதி இங்கே பண்ணியிருக்கிறோம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய பயணத்தை வந்து நம்ம மேற்கொண்டுட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம கூட வந்து குருஜி முரளி மோகன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் ஐயா. ஓகே, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஒரு இடம்னு வந்து நான் கேள்விப்பட்டோம். ஸோ அந்த விதத்தில் வந்து உங்களை பற்றியும் சில விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ இந்த ஆன்மீகம் ரீதியாக வந்து நீங்கள் நிறைய ரிசர்ச் அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். என்னைக்கு தொடங்கினது ஆக்சுவலாக இது எல்லாமே? ரிசர்ச்ன்றது ரொம்ப பழசு, இப்போ ஆனது கிடையாது. அது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம்னு சொல்லலாம். 19-20 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு இன்னைக்கு 40 வயசு. நான் 16 வயசில் ஆரம்பித்தேன் ஓகே ரிசர்ச் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி இருந்தால் கற்றுட்டு இருந்தாலும் இதில் நம்ம தேடி இது உண்மையா இல்லையா, இளைஞர்களாக இருக்கும்போது உங்களுக்கும் அந்த கேள்வி இருக்கும் இல்லையா, இப்படி சொல்கிறாங்க, சோழி போடுறாங்க, சோழி விடுறாங்க, இது உண்மையா இல்லையா, அந்த மாதிரி அந்த வயசில் ஆரம்பித்தது தான் இது உண்மையா இல்லையான்னு பார்க்குறதுக்காக பல வருஷமாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ரிசர்ச் பண்ணுறோன்றதுக்கு ஒரு லேபிள் வேணும்ல. அந்த ரிசர்ச்ன்ற லேபிள் கொடுத்தது இப்போ தான், இந்த 20களில் தான். 21, 22, 23 லேபிள் கொடுத்தது இப்போ தான். ஆனால் பண்ணிட்டு இருக்கிறது 20 வருஷத்துக்கு மேலேயும். கண்டிப்பாக. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அட்மாஸ்பியர் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த இடத்த பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? இல்லை, ஒசூருக்கு ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கணும்னு நினச்சோம். ஒசூருக்கு வந்தால் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குப்பா, லேண்ட்மார்க் இருக்குப்பா அப்படின்னு நினச்சோம். அது இந்த பிரம்மாண்டத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த பிரம்மாண்டமான ஒரு மலை பண்ணி அந்த மலையில் குகை பண்ணி குகைக்குள்ளே சிவன் இருக்கிற மாதிரி, லிங்கம் இருக்கிற மாதிரி பண்ணோம். இந்த பிரம்மாண்டம் எதற்காகனா இதை விட பெரிய பிரம்மாண்டம் உள்ளே இருக்குது. புரியுது. உள்ளே இருக்கிற மரகதலிங்கம் சிவன் அப்படின்னு இருக்கிறவருக்கு உள்ள இதோட பிரம்மன். ஏன்னா அது பார்க்குறதே பெரிய விஷயம் இல்லையா, நாடு கடந்து கடல் கடந்து பார்க்குற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஓசூர் மாநகரத்தில் இந்த இடத்துல இருக்குன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆமாம், கண்டிப்பாக. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றதுக்காக இது பண்ணது. இங்கே வந்து பார்க்குறவங்க கேட்குறாங்க உடனே, என்ன இருக்குது உள்ள, ஏன் இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணி? அப்போ உடனே சொல்கிறோம் நம்ம, இந்த மாதிரி உள்ள பச்சைமணீஸ்வரர் இருக்கார். பச்சைமணீஸ்வரர்னா மரகதலிங்கம் இருக்குன்னா உடனே போய் பார்க்குறாங்க, மரகதலிங்கம் இருக்குதா ஒசூர்லையா அப்படின்னு பார்க்குறாங்க. இன்னும் ஓப்பன் பண்ணல, கூடிய சீக்கிரத்தில் ஓப்பன் பண்ணிடும். கண்டிப்பாக. ஏன்னா வந்து இந்த வழியாக போகும்போதே நிறைய பேர் இந்த இடத்த நின்று பார்த்துட்டு போகிறாங்க. அதான் லேண்ட்மார்க்குன்னு சொன்னாங்க. சரிங்க, நின்று பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ அதுலேயே வந்து இந்த இடம் வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து உள்ளே இருக்க இடத்த வந்து எங்களுக்காக கண்டிப்பாக தாராளமாக. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டு நான் பார்த்துறேன். பிரதோஷ டைமில் யாகம் பண்ணுறதுக்காக இந்த யாகம் கொண்டு அமைச்சிருக்கிறோம். இன்னும் முடிவடையில். பிரதோஷ டைமில் பண்ணுறதுக்காக இதை வச்சுருக்கிறோம். பார்த்துவாங்க. கோயில் இப்படி இவ்வளோ டவுனாக வச்சுருக்கிறதுக்காக எதுவும் காரணம்? இல்லை, டவுனாக வச்சுருக்கிறதுக்கான காரணம் இல்லை. அதாவது இது வந்து மரகத லிங்கம்பா. ஓகே. இந்த லிங்கம் எங்கிட்ட வந்து சேருது. ஓகே, புரியுதா? லிங்கம் வந்து எங்கிட்ட வந்து சேருது. அந்த மாதிரி வந்து சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு வந்த கனவு காட்சி இந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஓகே. ஒரு பாதாளத்தில் இந்த சிவனை வச்சு வழிபடுற மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி எனக்கு வந்த காட்சி. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, என் கனவில் வந்துச்சு, நான் வச்சேன், என் கனவில் வந்துச்சு. ஆனால் இது இன்னொரு விஷயம் என்னென்னா, லண்டனில் ஒரு அம்மா இருப்பாங்க. ஓகே. லோகேஸ்வரி அவங்க பேர். ஓகே. அவங்க வந்து என்னுடைய சிஷ்யை. அவங்க ஆனால் கோயில் கட்டுறேன்னு சொன்னீங்களேண்ணா, எப்படி கட்டுறீங்கன்னா, என்ன கட்டுறீங்கன்னு போது நான் சொல்கிறேன் இந்த மாதிரிம்மா அப்படின்னு. ஆனால் சொன்னால் நீங்கள் சொன்னப்புறம் சொன்னோன்னு சொல்லுவீங்க. கடவுள் சத்தியமானா, நான் கும்பிட்ற சாமி சத்தியமானா,
இதே மாதிரி நீங்கள் கட்டின மாதிரியே எனக்கு கனவு வந்துச்சுண்ணா. நீங்களே கீழே வந்து குழி எடுத்து உள்ளுக்குள்ளே பாதாளத்தில் சிவன்லிங்கம் அமைச்சிருந்தீங்கண்ணா. நான் கனவுல கண்டேன். அவங்களும் சொன்னாங்க இப்படி ஒரு எனக்கு விஷயம் நடந்துச்சுன்னு முன்னாடியே அவங்களும் சொன்னாங்க. ஓகே, ஓகே. அது எனக்கும் வந்ததுனால தான் அந்த மாதிரி தான் கட்டணும்னு முடிவு எடுத்து இது பாறை இதெல்லாம் பாருங்க கிளீனாக பாறை. அதை கேட்கணும். இந்த ஆக்சுவல் இது ஃபுல்லா வந்து பாறை வந்து ஆமா, இது இயற்கையா அமைஞ்ச மாதிரி. குடஞ்சி எடுத்தது, பாறையை குடஞ்சி எடுத்து இவ்வளோ பாதாளத்தில் அவர் அந்த கனவுல வரும்போது என்ன சொன்னார்னா, நான் வந்து குளிர் பிரதேசத்தில் இருக்கணும், சில்லுன்னு இருக்கணுன்ற மாதிரி தான் அவர் சொன்னது. அந்த குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் இருக்கணும்னு தான் அவர் சொன்னது. அது மாதிரி குளிர் பிரதேசத்தில் வைக்கணுன்றதுக்காக அவரை ரெடி பண்ணது. கண்டிப்பா. இப்போ இந்த கோயில் முக்கியமா மரகத லிங்கம் அதோட சிறப்பு என்ன? இந்த சிவன் லிங்கம் நான் ஃபஸ்ட்டு இந்த விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த கோயில் அமைச்சதே எதுக்குன்னா காசுக்காக பணத்துக்காக கிடையாது. இங்கே காசு போட கூட தட்டு கிடையாது. இங்கே பாருங்கள், காசெல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிருப்பாங்க. இப்போ டெய்லி வந்து இவர் பூஜை பண்ணுவார் இல்லையா, இவர் எடுத்துருக்கலாம் இல்லையா, அவர் ₹1 எடுக்க மாட்டார். யார் வந்தாலும் இங்கே இருக்கிற காசு கொடுத்துட மாட்டாங்க. இது காசுக்காக செஞ்ச விஷயமே பூஜை கிடையாது. திருப்பி நாங்களாக பார்த்து எடுத்து நாங்களாக ஏதோ எண்ணெய் வாங்கிட்டு வந்து ஊதுவத்தி கருப்புறம் வாங்கிட்டு வந்து வச்சாதான். இது எதுக்காக பண்ணுதுன்னா, ஒரு விஷயங்கள் ஒவ்வொருத்துக்காக பண்ணுறதுக்காக சித்தர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம புத்தகங்கள் வழியாக ஓலைச்சுவடிகள் வழியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சிவலிங்கம் அமைச்சது நோய்கள் தீர்றதுக்காக நான் அந்த சக்கரத்தை எழுதி பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். அந்த சக்கரத்தில் எழுதியிருக்க வரிகள் என்னென்னா, யார் இங்கே வந்து வணங்கிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய நோய்கள் தீரணும். நாள்பட்ட ரணங்கள், ரொம்ப வருஷமாக நோயெல்லாம் இருக்குது, அந்த நோய் தீராமல் இருக்குது, அந்த நோய் தீர்றதுக்கான வழி பிறக்கணும் அப்படின்னு தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறது ஒன்று. இப்போ வர்றவங்க நீங்கள் கேட்கலாம், இப்போ ஒரு கேள்வி இருக்கலாம் நம்மளுக்குள்ள, சாமி அங்கே இருக்குது, முன்னாடி ஒரு கேட் போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் 2வது கேட் இருக்குது, இதையெல்லாம் தாண்டி நம்மளுக்கு எப்படி வரம் கிடைக்கும்? எந்த டச்சும் நம்மளுக்கும் சாமிக்கும் இல்லையே அப்படின்ற அந்த கேள்வி நம்மளுக்கே இருக்கும்ல. நம்மளுக்கே கூட என்ன தோணும், இவ்வளோ தூரத்துலேருந்து சாமி கும்பிட்றோம், மரகதலிங்கம் கிட்ட போய் பாட்டிருக்கலாமே. ஆமாம், இது சேஃப்டிக்காக பண்ணியிருக்கோம், யாரும் வரக்கூடாது எடுக்கக்கூடாது சேஃப்டிக்காக பண்ணியிருக்கோம். என்ன விஷயம்னு சொல்கிறாங்க, எப்படி அது நம்மளுக்கும் நம்மளுக்கும் சாமிக்கும் என்ன கனெக்ஷன், எப்படி கனெக்ஷன் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்றது நான் சொல்கிறேன். வாங்க பார்த்து வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவலிங்கம் மரகதலிங்கம் இங்கே இருக்குது. இந்த மேலே இருக்கிற லிங்கம் மட்டும்தான் மரகதலிங்கம். இங்கே கீழே இருக்குது நார்மல் கல் பீடம் தான். ஓகே. இந்த பைப்பில் வந்து தண்ணி வந்துட்டு இருக்குது. மேலே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூளை இருக்குது. அந்த கூளையில் வந்து தண்ணி வருது. அந்த கூளையில் என்ன பண்ணியிருக்கோன்னா, சிந்து நதி, காவேரி, கங்கா, யமுனா, சரஸ்வதி உள்ளிட்ட 7 ஜீவநதிகள் 7, புண்ணிய தீர்த்தங்கள் 9, அதே மாதிரி எங்கே இப்போ ஆகாய கங்கை தீர்த்தம் இருக்குது, அப்புறம் அகத்தியர் கங்கை தீர்த்தம் இருக்குது, அந்த மாதிரி தீர்த்தம் எல்லாம் சேர்ந்து ஒரு 51 வகையான தண்ணீர் புனித தீர்த்தங்களை கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்து ஓசூர் மாநகரத்தில் மிகப்பெரிய ஊர்வலம் நடத்தி ஊர்வலத்தில் கொண்டு வந்து ஒரு ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ட்ரம்மில். அந்த தண்ணியை என்ன பண்ணுவோம், ஒரு 10% ஆஃப் அந்த தீர்த்தத்தை எடுத்து இங்கே மேலே அதை ஃபில் பண்ணிடுவோம். இதுக்கு மேலே இருக்கிறத ஃபில் பண்ணிடுவோம். மீதி நார்மல் போர் வாட்டர் விட்டுருவோம். அந்த தண்ணி என்ன ஆகுனா இந்த பைப் வழியாக இங்கே வரும். தெரியுதா? ஓகே. அந்த ட்ராப்பாக வருது பார்த்தீங்களா, தண்ணி வரும். இந்த தண்ணி வந்து ஒரு ட்ராப்பாக இது சிவன்லிங்கத்து மேலே விடும். சிவன்லிங்கத்து மேலே 24/7 விழுந்துட்டே இருக்கும். இது நீராபிஷேகம் இல்லையா? இந்த அபிஷேகமாகிற தண்ணி இங்கே வரும். ஓகே. இந்த சங்கில் வரும். இந்த சங்கில் வர்ற தண்ணியை தான் நாம் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே விபூதி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விபூதியில் கலந்து அங்கே வச்சுருவோம். ஸோ வர்ற மக்கள் அதை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு சாமியை வணங்கிட்டு போவாங்க. இப்போ கனெக்ஷன் கிடைக்குதா சாமிக்கு? புரியுது. புரியுதா? எப்பவுமே சாமிக்கு அபிஷேகம் ஆகிற நீருடைய தண்ணீர் அங்கே விபூதியில் கலந்துருக்கும், எடுத்து வச்சுட்டு போவாங்க. புரியுதா? இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஒரு ஃபீல் வந்து அப்படியே வந்த மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஆமாம், எங்களுக்கும் அது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. எப்படின்னா, நானும் கன்ஸ்ட்ரக்ஷன், என்னோட பேசிக் தொழில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தான். எல்லா இடத்துலையும் லேஅவுட் அது இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது. இந்த இடத்துல வரும்போது, இந்த இடத்த வாங்கிட்டு பண்ணும்போது இங்கே பக்கத்தில் இருக்கவங்களாம் சொன்னது, 1000 அடியும் போட்டும் எங்களுக்கு தண்ணி கிடைக்கல, 1000 அடி போர் போட்டு கூட எங்களுக்கு தண்ணி கிடைக்கல, எதுக்கு இந்த இடத்த வாங்கினீங்க ஒரு கேள்வி. அப்போ பயந்துட்டு இருந்தோம் நாங்கள், தண்ணி இல்லைன்றாங்களே எப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நாம் ஒருத்தரை கூப்பிட்டு அந்த தண்ணி பாயிண்ட் பார்க்க சொல்கிறோம். தண்ணி பாயிண்ட் பார்க்குறாங்க, போர் போடுறவங்க வராங்க. அந்த போர் போடுறவங்க கேட்குறாங்க ஒரு கால்குலேஷன், எவ்வளோ அடி போட வேண்டியது இருக்கும் அப்படின்னும்போது நான் சொல்கிறேன், பக்கத்தில் 1000 அடி போட்டாங்களாம், தண்ணி கிடைக்கலையா. பெரிய பெரிய ஃபேக்ட்ரி பின்னாடி ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு பாருங்க, அந்த ஃபேக்ட்ரியில் கூட 1100 அடி போட்டு தண்ணி கிடைக்காம நிலையில் தான் இருந்துச்சு. பயந்துட்டு தான் அந்த போர் போடுறவர்கிட்ட 1000 அடி போடாங்க அப்படின்னு சொன்னோம். போர் போட ஆரம்பித்தாங்க. நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடலாம், நீங்கள் வந்து 4 கிலோமீட்டரில் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஃபோன் வந்துருச்சு, தண்ணி கிடச்சிருச்சுண்ணா அப்படின்னு. என்னப்பா தண்ணி கிடச்சி அதுக்குள்ளேயா அப்படின்னு. ஆமாம், எவ்வளோ அடி? 150 அடி. அவ்வளோதான். பக்கத்தில் 1000 அடி போட்டு கிடைக்காத தண்ணீர் 150 அடியில் கிடைச்சது. இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க மொத்த பேருக்கும் ஒரு ஷாக்காக இருந்துச்சு. கண்டிப்பாக. இப்போ இதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா பல வீடுகள் கிடையாது.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்குலாம் அது ஒரு பெரிய ஷாக்கு. தண்ணி கிடச்சிருச்சா, இப்போ சுற்றியும் உள்ள இடம் காலியாக இருக்கிறதுக்கே தண்ணி இல்லாமல் போனது தான் காரணம். ஆனால் எனக்கு 150 அடியில் போரில் தண்ணி கிடச்சது இல்லாமல் இந்த இடத்துல ஊற்று எனக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்குள்ள தண்ணிக்குள்ளே தான் சிவன் கோயில். இங்கே பாருங்க, இதெல்லாம் ஈரப்பதம், ஈரமாக தான் இருக்குது. இந்த பாறை ஈரமாக தான் பாறை இருக்கு. ஈரமாக தான் இருக்குது. இங்கே தண்ணி பாருங்க, அது வரைக்கும் அந்த ஸ்டாண்ட் வரைக்கும் நிற்கும். அப்படியே இது வரைக்கும் தண்ணி நிற்கும். அது வரைக்கும் தண்ணி நிற்கும். 9 மாதங்கள் நிற்கும். வருஷத்தில் 9 மாதங்கள் நிற்கும். அப்புறம் ட்ரை ஆகிடும். ஓகே ஓகே. 9 மாதங்கள் வருஷத்துல அந்த ஷீட் இந்த நடந்து வரும் இல்லையா, நடந்தே தண்ணியில தான் நடந்து வருவோம். அது வரைக்கும் தண்ணி நிற்கும். இதுவே ஒரு பெரிய ஆச்சரியம். ஸோ இதெல்லாம் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இறைவன் கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு அருள். நாம செஞ்ச வேண்டிய கடமையை நம்ம செஞ்சோம். ஆண்டவன் இப்படி காட்டுறான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா புரியுது. ஸோ இந்த கோயிலை வந்து மொத்தமா கட்டி முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? இல்லை, வருஷம்லாம் ஆகலாம். ஒரு வருஷத்துல கட்டிட்டேன் நான். ஓகே. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட்டணும். ஒரு வருஷத்துக்கு டொனேஷன்லாம் ₹1 கூட யார்கிட்டையும் வாங்கல. கோயில் கட்டுறதுலாம் வாங்கல. சிஷ்யர்கள் கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க. என்கிட்ட கற்றுட்டு போனாங்க. நான் கொஞ்சம், நீ கொஞ்சம் 1000 500 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதானே தவிர ஓகே. நான் சொந்த காசுல கட்டினது. டொனேஷனே வாங்காமல் சொந்த காசு ஒரே வருஷத்துல கட்டி முடிச்சிட்டேன். பெரிய அதெல்லாம் வருஷம் ஆகிடுச்சு. ஸோ இந்த மரகத கல் வந்து பார்த்தீங்கன்னா, டு பி ஃப்ராங்கா சொல்லலாம், வந்து சினிமாக்களில் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் முதல் நான் நேரில் அந்த ஒரு படம் கூட வந்துச்சு, லிங்கா படத்துலையும் வரும். மரகதங்கள் கடத்துறாங்களாம். ஏன்னா நான் சினிமாக்கள்ல கேள்விப்பட்டிருக்கு. இப்பதான் வந்து சிவலிங்கமா வந்து இப்போ நேர்ல பாக்குறேன். உங்களுக்கு ஒரு இப்போ தெரியல கிரீனிஷ் வேற. பக்கத்துல அந்த லைட் போட்டு இப்ப அந்த லைட்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தெரியுது பாருங்க கிரீனிஷ். ஆமா, இப்போ அந்த என்ன கிரீனிஷ் தெரியுது பாருங்க, ஃபுல் டார்க் கிரீனிஷ். இதுதான் ரியல் மரகதம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஓகே. இந்த இந்த லைட் எஃபெக்ட்காக தான் லைட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் போட்டு முடிக்கல, ஃபோக்கஸ் போட்டிருக்கோம். ஓகே, ரெடி பண்ணிருக்கோம். ஸோ இங்க மரகத கல்ல வந்து சிவலிங்கமா செஞ்சு இங்க வைக்கிறதுக்கு வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு? மரகத கல்ல சிவலிங்கம் நான் பண்ணல. ஓகே. எனக்கு கிடைச்சதே சிவலிங்கமா தான். சிவலிங்கமா தான் உங்களுக்கு கிடைச்சது? எனக்கு என் கைக்கு வந்து கிடைச்சதே சிவலிங்கமா தான். இந்த லிங்கமா தான் என்கிட்ட வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் நான் எதுவுமே பண்ணல. அப்படி பண்ணது இந்த பீடம் மட்டும் கட்டினது தான். இந்த சுத்தி பீடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பீடம் கட்டி அதுல வந்து அவர் உட்கார வைக்கிறதுக்காக இடம் பண்ணதுதானே தவிர ஒரு நம்ம கிட்ட வரும்போதே லிங்க வடிவுல தான் நம்ம கிட்ட கிடைச்சது. நீங்க வந்து இந்த கோயிலை கட்ட ஆரம்பிச்சது வந்து பல அதிசயம். என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கையே வேற மாதிரி இருந்துச்சு. ஒசூர் நகர மக்களுக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. சில பேருக்கு என்னுடைய வாழ்க்கையை டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ இறைவனுடைய அருள் நம்மளுக்கு இருக்கு அப்படின்றது நான் அப்பதான் உணர்ந்தேன். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்ப ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் அப்படியே தொடர்ந்து. அது எனக்கு மட்டும் கிடைக்காம மக்களுக்கும் கிடைக்கும். எம்பெற்றெங்கும் மையகம் பெருகு அப்படின்னு சொல்லி மக்களுக்காக காட்சிக்கு ஒரு கோயில் செஞ்சு வச்சு அதோடைய ஆசீர்வாதம் கோயில் அந்த அருளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு. ஸோ அதையும் அப்படியே போய் பார்த்துடலாம். சார், இந்த ஆர்கிடெக்சர் வந்து பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஆஸ் மச் ஆஸ் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காகவே இருக்குது. ஸோ எப்படி பண்ணீங்க இது? இல்லை, இது வந்து ஒரு காம்பவுண்டு. இவ்வளோதான் நம்ம இடம், இவ்வளோதான் அது காம்பவுண்டு. இந்த காம்பவுண்டாக இருக்கிறத தவிர்த்து வேறு ஏதாவது பண்ணணும்னு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த மலையோட சேர்ந்து ஒரு டெக்ஸ்சர் அப்படியே ஃபார்ம் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து வர்ற ஃபால்ஸு, கீழே தண்ணி, அந்த தண்ணியில் மீன் பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கணும். ஒரு அட்மாஸ்பியர் அப்படின்னா வந்து பார்க்குறவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக உள்ள வந்த உடனே அந்த ஒரு காமான ஆம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு மாதிரி ஒரு வேற ஃபீல் கொடுக்குது ஆக்சுவலாக. ஸோ ஏன்னா இன்னொரு விஷயம் வந்து நேச்சுரலாக வந்து ரொம்ப நாள் தண்ணி வந்து அந்த இடம் வந்து ஒரு மாதிரி வடிஞ்ச மாதிரி அந்த பெயிண்டிங்கோட ஸ்கில்ஸ் தான் அது. அந்த பெயிண்டிங் எப்படி பண்ணியிருக்கோம், எவ்வளோ இப்போ நான் வந்து 8வது படிக்கும் போதே மூப்பனார் ஐயா கிட்ட ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினவன். ஓகே. டிராயிங் அண்ட் பெயிண்டிங்கில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவன் மூப்பனார் ஐயா கிட்ட. ஓகே. அப்போ 8வது படிக்கும்போதே அந்த மாதிரி இருந்தவன் நான். ஸோ அதனால எனக்கு இந்த ரசனை உண்டு, இந்த கலை ரசனை உண்டு. எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்றது இதுலேயுமே முக்கால்வாசி இந்த எல்லாமே நான் இறங்கி பண்ணேன். நானே இறங்கி பண்ணது உண்டு இதில். ஓகே ஓகே. அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே சார். இப்போ வந்து இந்த கோயில் வந்து இப்போ புதுதாக கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க. பக்தர்கள் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்களா ஆல்ரெடி? இல்லை, மரகதலிங்கம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வராங்க. ஏன்னா மரகதலிங்கம் இருக்குன்னு தெரியும். யாராவது ஒசூருக்கு புதுசாக வந்தாங்கன்னா ஒசூரில் மரகதலிங்கம் இருக்குது தெரியுமா, வா போகலாம் அப்படின்னு அவங்க ரிலேஷனை கூப்பிட்டுட்டு அந்த மாதிரி வர்றவங்க அதிகமாக இருக்காங்க. அது ஒரு காட்சி பொருளாக பார்க்கறதுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. பக்தர்களாக இன்னும் வர்றது குறைவு தான் இப்போ. ஏன்னா நாங்கள் இன்னும் முடிக்கல. இப்போ மேலே ஏறதுக்கு விடலை யாரையும், ஏன்னா லாக் பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் வேலை முழுசாக முடியறதுக்கு எவ்வளோதான் இந்த தை மாசத்துக்குள்ள முடிச்சிருவோம். தை மாசத்துல வந்து எல்லாம் ஓப்பன் ஆனோடனே ஆள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு நாளைக்கு நீங்க பாத்தீங்களா எவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்க, போறவங்க வந்து நின்று பார்த்து அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா அதெல்லாம் இறை நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. ஓகே சார். இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ சபரிமலை சீசன் எல்லாம் போயிட்டு இருக்கு. பக்தர்கள் வந்து நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டு தங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் போர்டு நாங்க அந்த ஹைவே புதுசா போட்டதுனால அந்த போர்டு எடுத்துட்டாங்க. போர்டே போட்டிருப்போம் நம்ம.
சபரிமலை யாத்திரை போகும் பக்தர்கள் இங்கே வந்து தங்கிக்கலாம். நேற்றுலாம் தங்கியிருந்தாங்க, நேற்று Okay. மதியம்லாம் தங்கியிருந்தாங்க. Okay. இங்கேயே தங்குவாங்க, இங்கேயே சாப்பிடுவாங்க. Okay. திருப்பி வெயில் கொஞ்சம் கம்மியானப்பறம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி பழனிக்கு போகிறவங்களும் இந்த வழியாக தான் வருவாங்க, ஃப்ரீயாக தங்குவாங்க. அவங்ககிட்ட எந்த சார்ஜும் பண்ண மாட்டோம். சாப்பாடு வேணால் நாங்களே செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே, இங்கே ஆமாம், இங்கே நாங்களே செஞ்சு கொடுத்துருவோம். அன்னதானம் மாதிரி நாங்களே செஞ்சு கொடுத்துருவோம். சாப்பிட்டுட்டு அவங்க போவாங்க. அந்த Okay. வசதி இங்கே பண்ணியிருக்கிறோம். ஓகே சார். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நிறைய ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, பல வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. இப்போ ரீசெண்டாக ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணியிருந்தீங்களா? இப்போ உங்க இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸாக பண்ணது. எப்பவுமே நான் சும்மா இருக்க மாட்டேன். ஓகே லாஸ்ட் 3 இயர்ஸாக பண்ணது வந்து ஆன்மீகத்தின் ஆணிவேர் என்ற பேரில் பண்ணேன். ஓகே அதாவது ஆன்மீகத்தினோட ஆணிவேர்னா அதோட பாதாளம் என்ன, எங்கேருந்து ஆரம்பிச்சிருச்சு, அடிமுடி என்ன அப்படின்னு தேடுறதுக்காக பண்ணி ஓகே அது பண்ணோம். ஆன்மீகத்தின் ஆணிவேர் என்ற பேரில் பண்ணி அதில் PhD முடிச்சு இப்போ தான் நவம்பர் மாதம் தான் பட்டம் வாங்கணும். அயோத்தியாவில் நடந்தது. ஓகே அயோத்தியாவில் நவம்பர் 30 அது முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது இப்போ ஆரம்பிச்சிட்டேன். மாய துளிர்கள் போயிட்டு இருக்கேன். இப்போ மாய துளிர்கள், ஒரு துளிர்லையும், துளிர்னா செடி, ஒவ்வொரு மூலிகையிலையும் என்னென்ன மாய சக்திகள் இருக்குது ஆமா அப்படின்றதுல இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். நிப்பாட்ட மாட்டேன். இது முடிஞ்ச உடனே அடுத்தது ஆரம்பிச்சிருவேன். ஓகே அந்த மாதிரி போயிட்டு இருக்கேன் கண்டினியூஸாக. அதான் சார். இப்போ வந்து வேதங்களில் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்றனாலும் நிறைய பேர் பக்தியா மட்டும் பார்க்காம இந்த வேதங்களுக்கு பின்னாடி ஒரு அறிவியலும் இருக்குன்றத விஷயத்தை தான் நீங்க வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா ஆக்சுவலா? இல்லை, இப்படி நான் நீங்கள் பார்க்குற பார்வைக்கு நான் பார்க்குற பார்வைக்கு சரி வித்தியாசம் சொல்கிறேன். பார்த்துக்கோங்களேன். ஓகே வேதங்கள்னே போக வேணாம். ஓகே வேதமே நமக்கு வேணாம். ஓகே இப்படி போகலாம். ஓகேமே, நான் இப்படி போகலாம். இப்போது நாம தமிழர்கள், ஆமா நம்மளுடைய முன்னோர்கள் யாரு? அகத்தியர். அகத்தியர். முத்தமிழ் சங்க மாநாடு நடத்தின அகத்தியர். ஆமா அகத்தியரோட புத்தகங்கள் படிச்சாவோ இல்லை அல்லது அந்த 18 சித்தர்களுடைய புத்தகங்கள் படிச்சாவே வேதங்களை கடந்த விஷயங்கள் இதுல இருக்கு. அதான் நிறைய. ஆனா இந்த ஒரு பிறப்புல அத்தனை புத்தகங்களும் படிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஓகே இந்த 18 சித்தர்கள் எழுதுனதை நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அப்ப ஒரு பிறப்புல நீ எல்லாம் படிச்சு மனப்பாடம் பண்ணி எல்லாமே பண்ணிட்டியாப்பான்னா ஒருத்தரதே முடிக்க முடியல, எங்கெங்க 18 பேர் முடிக்கிறது அப்படின்ற அளவுக்கு கேட்குற அளவுக்கு இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இங்கேயே இருக்குது. ஓகே வேதங்களுக்கு அதுக்கப்புறம் ஏன்னா வேதங்கள் முழுக்க அப்படின்றது என்னன்னா இப்படிதான் இருக்கணும், இது இப்படிதான், இது இதுதான் இவ்வளோ விஷயம் அதுல. ஓகே ஆனா இதுல என்னன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க, இதை நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா இப்படி பண்ணலாம். ஓகே சார். நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுக்கக்கூடிய இடம் இது. அப்ப நம்மள ஃப்ரீடமா கொடுக்குற இடத்துக்கு நம்ம போகணுமா, அல்லது நம்மளை கட்டி போட்டு இதுதான் நீ பண்ணணும் அப்படின்ற இடத்துக்கு போகணுமா கண்டிப்பா அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது தமிழ் முறை தான் நம்மளுக்கு சிறந்த முறைன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா சார். சார் இப்போ வந்து நீங்க நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனா இருக்கட்டும், இப்போ இருக்கிற மக்கள் வந்து ஆன்மீகத்தை புரிஞ்சு வச்சுக்கிறதுக்கும் நீங்க இன்னும் இவ்வளோ புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு இப்போ இருக்கிற மக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க ஆன்மீகத்தை நினைக்கிறீங்க? இல்லை, ஆன்மீகம் இல்லை, நான் மக்கள் எப்படின்னா விநாயகர் கோயிலுக்கு போவாங்க, விநாயகரை கும்பிடுவாங்க, வருவாங்க. அதே ரோட்டில் தான் ஒரு விநாயகர் ஃபோட்டோ கீழே விழுந்து கிடக்கும், சேரும் சகதியமாக இருக்கும். சில பேர் காலில் கூட மெரிச்சிட்டு கூட போகலாம். அந்த ஃபோட்டோவை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு போகலான்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வராது. ஓகே அல்லது ஒரு நாய்க்குட்டி அடிபட்டு கிடக்கும், அந்த நாயை வந்து எடுத்து உட்கார வச்சுட்டு தண்ணி இனி கொடுத்துட்டு அந்த காலை கட்டு போட்டு போகலாம் அப்படின்றது கிடையாது. அந்த மாதிரி இருக்காங்க சில பேர். அவங்க மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டா போதும், மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் போயிட்டுருக்கு. ஆன்மீகத்தில் நாம் சொல்லி மக்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்கள மக்கள் சிறப்பாக தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்மீகத்தை. ஆன்மீகம்ன்றது இறைவனை பார்த்து கையெடுத்து கும்பிடுறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு சேவையிலையும் ஒரு அன்பு காட்டுறதுலையும், ஒரு அன்பு செலுத்துலையும், ஒரு அக்கறை காட்டுறதுலையும் எல்லாத்துலேயும் ஆன்மீகம் இருக்குது. ஒரு நாய்க்குட்டி அடிபட்டு கிடக்குதுன்னா அதை காப்பாற்றினா அந்த புண்ணியம் உனக்கு அதிகமாக கிடைக்கும். நீ கையெடுத்து கும்பிட்ற புண்ணியத்தை விட ஓகே அந்த நாய்க்குட்டியை காப்பாற்றின புண்ணியம் உனக்கு அதிகமாக கிடைக்கும். அப்போ பிரதிபலன் அங்கே விட இங்க அதிகமா கிடைக்கும். அதை நம்ம உணரணும் முதல்ல. ஓகே சார். இதுதான் நான் ஆன்மீகம்னு சொல்லுவேன். உண்மையா சொல்லணும், இதுதான் நான் ஆன்மீகம், அதை விட இதுதான் ஆன்மீகம்னு சொல்லுவேன் நான். ஓகே சார். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் ரீதியாக நீங்கள் நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கீங்கன்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஸோ ஆன்மீகம் ரீதியாக இப்போ இருக்கிற மக்களுக்கு என்ன மாதிரியான சேவைகளும் சரி உதவிகளும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார்? இல்லை, ஆன்மீக ரீதியாக சேவைகள் அப்படின்னா அவங்க போய் சாமி கும்பிட்றதுக்கும் செய்கிறதுக்கும் எந்த உதவியும் செய்ய வேண்டியது இல்லை. ஏன்னா அவங்கவுங்க எல்லா ஊர்லேயும் கோயில் இருக்குது, அவங்கவுங்க போகலாம், அவங்கவுங்க வணங்கலாம், அவங்கவுங்க வரலாம். ஸோ அதுக்கு ஒரு சேவைன்றது தேவையில்லை. அதே மாதிரி நான் ஒரு கிளாஸ் வைக்கிறேன், இது ஆன்மீக பயிற்சி எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்கிறதும் அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க இப்போது மொழின்னு எடுத்துக்கோங்களேன், நான் இந்த மொழியில் படித்தா தான் சாமிக்கு புரியும்னு ஒரு விஷயம் இருக்குன்னாவோ, இல்லை சாமிக்கே ஒரு மொழி தெரியணுன்னாவோ அது தமிழ் மட்டும்தான். ஏன்னா கல் தோன்றி மண் தோன்ற காலத்திற்கு முன் தோன்றிய மொழி எம் மொழி தமிழ் மொழி. அப்போ அந்த காலத்தில் தோன்ற கடவுளுக்கு தமிழ் மொழி தான் தெரியும். அதே தான் நம்ம போய் சொல்லிக் கொடுக்கணும். நாம தான் அதை பேசிகிட்டு இருக்கோமே, அப்போ பெரிய பாக்கியவான்கள் நாம தானே. உலகத்தை தமிழ் தெரிஞ்சவங்க நாம் பண்ணும்போது நம்ம பேசுறது கடவுளுக்கு நேரடியாக கேட்குமே, அது சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அதை தாண்டி ஆன்மீக சேவைகள் அப்படின்னும்போது இந்த ஒரு பெரிய இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் வந்து பெரிய ஒரு கேம்பிளிங் மாதிரி ஆகிடுச்சு. அதே மாதிரி பணம் புரளக்கூடிய ஒரு விஷயமாகிடுச்சு. இந்த பேய் பிசாசு பிடிக்கிறது, உடம்பு மேலே இருக்கிறது, அதை ஆடுறது ஓடுறது, அதுக்கு வந்து ஒரு 10,000 20,000 50,000 இருந்தால் தான் அந்த உடம்பு மேலே இருக்க பேயை நான் எடுப்பேன் அப்படின்னு அது ஆகிடுச்சு இல்லையா. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போது எந்த விஷயம் உடம்பு மேலே இருந்தாலும் சரி, அது பேய் நீ நினச்சியா
அது உண்மையோ பொய்யோ நேரில் வா, அதுக்கான சொல்யூஷன் இங்கே கிடைக்கும். ₹1 பணம் கொடுக்க தேவையில்லை. அது உண்மையாலுமே ஆத்மா தான் உடம்பு மேலே இருந்து ஏதோ ஒரு பேய் தான் பிடிச்சிருக்குன்னாவும் காசு கொடுக்க தேவையில்லை. எதுவுமே இல்லை, அது உன்னுடைய மனப்பிராந்தியனாலுமே அது கவுன்சிலிங் மூலியமா முடிச்சிருவோம், அதுக்கும் பணம் கொடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி. இப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி தான் அதை நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தது எல்லாமே பண்ணணும்னு ஒரு முடிவில் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு மாந்திரிகம் அப்படின்றது மிகப்பெரிய விஷயமா இருக்கு. மாந்திரிகத்தை கூட இலவசமாக பண்ணணுன்றது அடுத்த வருஷத்துக்குள்ள 2026க்குள்ள மாந்திரிகத்தை இலவசமாக கொண்டு வந்துருவோம். ஸோ நீங்கள் எங்கேயுமே போய் பணம் கொடுத்து மாந்திரிகத்தை சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ பணத்தை நம்பி இது ஒரு ஏமாற்று வேலைன்றது சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல. பணத்தை நம்ம வாங்குறோம்னா தான் ஏமாற்று வேலை. நம்ம பணமே வாங்கலைன்னா அது சேவை தான், அதையும் நம்ம பண்ணலான் இருக்கோம். ஸோ ஆன்மீகத்தில் நான் கற்றுக்கிட்டதில் மக்களுக்காக செய்கிற சேவை இப்போதைக்கு நான் ஆரம்பிச்சிருக்கிறது அன்னதானம் ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்தது இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஏதாவது சக்திகள், பேய் பிசாசு இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் இலவசமாக விரட்டிட்டு இருக்கேன், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னதே ஆக்சுவலாக இதைத்தான். நீங்கள் வந்து இதுவே பெரிய சேவை தான் சார். இப்போ வந்து அந்த ஆன்மாக்களாலும் சரி, இந்த மாதிரி சில விஷயங்கள் மாந்திரிகத்தால் வந்து நிறைய பேர் அவதிப்பட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதும் தெரியாமல் விஷயம் தெரியாது. சரிங்களா? அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய சேவைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதால் நிறைய பேரோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா முடங்கி போயிருக்கலாம். ஸோ வந்து அதனால வாழ்க்கையை தொலைச்சவங்கலாம் உண்டு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, வேலூர் பக்கத்தில் ஒரு அம்மா, ஒரு போலீஸ், அந்த அம்மா கணவர் வந்து ஒரு பஸ் கண்டக்டர், 2 பேரும் கவர்மெண்ட் ஜாபு. யாரோ ஒரு மாந்திரிகரை நம்பி ஒரு பல லட்ச ரூபாய் இழந்து அந்த அம்மா வேலையை விட்டு உதறி வீட்டோட முடங்கி எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், பணமே இல்லை, இருக்கிறதுக்கு வீடு இருக்குது, சம்பாரிச்சா சாப்பிடலாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட வராங்க. அவங்களுக்கு நான் வந்ததுக்கப்புறம் நான் இதே மாதிரி தான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி நிம்மதியாக வாழ்கிறாங்க. ஸோ இது நான் முன்னாடியே பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவங்க அந்த ஏமாற்றத்தை அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ இது ஏன் ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கலாமே அப்படின்றது என்னுடைய எண்ணம். அதன் வழியாக தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சார். எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு கொஸ்டின் இருக்குது சார். இப்போ இந்த மாதிரி மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த நம்பாமலே வந்து சில பேர் இருப்பாங்க, இந்த விஷயம்லாம் கிடையாதுப்பா, இதெல்லாம் நமக்கு தோன்றதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி யாராச்சும் வந்து நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு சூனி இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்களா? இந்த மாதிரி யாராச்சும் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்றது. இல்லை தம்பி, நம்ம எப்படின்னா நம்மக்கிட்ட பார்க்க வர்றவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒர்க்கை. இருந்துச்சுன்னா வாயில் சொல்ல மாட்டோம், உங்களுக்கு சூனியாக இருக்குங்க, நீங்கள் இது செஞ்சுக்கோங்க, இது செஞ்சால் தான் உங்களுக்கு நல்லா ஆகும், இல்லை ஆகாதுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணுவோம். உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுங்க, இந்த பிரச்சனை இருந்தால் இதுதாங்க நடக்கும், பார்த்துக்கோங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சு க்ளீனாக உங்கள் கடவுளில் நீங்கள் வேண்டிக்கோங்க. நான் அதில் குறுக்கிடலை, அவங்க தெய்வத்தை அவங்க வேண்டிக்குவாங்க, நான் குறுக்கிட மாட்டேன். முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு நாளை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். அவங்க வாரத்தில் ஒரு நாளை வந்து ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ அதை சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே நான் எழுதியிருப்பேன், ஒருவேளை விக்னேஷ் அவர்கள் வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் செய்வினை உள்ளதாக அர்த்தம், ஒருவேளை வெள்ளிக்கிழமையை தவிர்த்து மற்ற நாட்களை சொன்னால் அவர்களுக்கு செய்வினை இல்லை என்ற அர்த்தம் அப்படின்னு எழுதி வச்சிருப்போம். முன்னாடியே எழுதி வச்சிருப்பேன். அது நம்மளுக்கு இறைவன் கொடுத்த சக்தி. அவங்க எடுத்து பார்க்குறவங்களுக்கு என்ன அப்புறமா ப்ரூஃப் பண்ணியாச்சு இல்லையா, தெளிவாக ப்ரூஃப் பண்ணியாச்சு. அந்த மாதிரி 3 ப்ரூஃப் பண்ணுவேன், ஒரு ப்ரூஃப் பண்ண மாட்டேன். 3 ப்ரூஃப். ஒரு தடவை வேணால் நம்ம எதர்ச்சியா சொல்லியிருக்கலாம், 3 தடவை அதை ப்ரூஃப் பண்ண முடியுமா? கண்டிப்பாக 3 தடவை ப்ரூஃப் பண்ணுவேன். ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஆன்மீக சொல்யூஷன் தான் கொடுப்பேன். எடுத்த உடனே பூஜைக்கு எவ்வளோ செலவாகுங்க, இதை பண்ணிக்கோங்க, பண்ணால் முடிஞ்சிருங்க, இவ்வளோ எனக்கு கொடுக்கணுங்க, அப்படி பண்ண மாட்டேன். ஒரு ஆன்மீக சொல்யூஷன் கொடுப்பேன். இந்த கோயிலுக்கு போங்க, இந்த இடத்துல பூஜை பண்ணுங்கள், இந்த ஆற்றுல பூஜை பண்ணுங்கள், பூஜை பண்ணால் நல்லா ஆகுங்க அப்படின்ற ஒரு சொல்யூஷனை கொடுப்பேன். கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் இல்லைங்க நான் பரவாயில்லைங்க பணம் கொடுத்து பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் சரிங்க அப்படின்னா பணம் கொடுத்து பண்ணுறதா இந்த சொல்யூஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்யூஷன் கொடுப்பேன். கண்டிப்பாக சார். நான் வந்தப்போ வந்து உள்ள ஒரு சிலை பார்த்தேன், சாமி சிலை. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? அது நம்ம பத்ரகாளி இவங்கள வந்து இப்போ தான் ஒரு 2-3 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் பிரதிஷ்டை பண்ணி. பிரம்மாண்டம். இவங்கள வந்து நம்ம திருவண்ணாமலை போலூர் பகுதி, அந்த பகுதியிலேருந்து ஒரே கல்லில் செய்ய வச்ச சிலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒற்றைக்கல் சிலை அப்படின்னு சொல்லலாம். ஒற்றைக்கல்னா சாமியோட சிலையும் அந்த பீடமும் ஒரு கல், கீழே இருக்கிறது வேற கல். இதுதான் எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் முழுசுமே ஒரே கல்லில் வேணும். அதே கல்லில் ஒரு கல்லில் அதே கல்லை மாற்றி வேற கல்லில் வரக்கூடாதுங்கிறது நம்ம சிஷ்யர் ஒருத்தர் அங்கே இருக்கார், அவர் முன்னாடி நின்று பார்த்து செஞ்சார். அங்கேருந்து கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணோம். அந்த கீழே சென்டரில் ஜடிபந்தனம் போட்டு மூடிருக்கோம் இல்லையா, பிரதிஷ்டை ஒவ்வொன்றுக்கும் பிரதிஷ்டை பண்ணோம். அதே மாதிரி இந்த விளக்கெறிகிற இந்த இடம் கூட பிரதிஷ்டை பண்ணது தான். ஸோ இங்கே போட்ட டைல்ஸ் இங்கே போட தெரியாமல் இல்லை, ஆனால் இது வந்து கருங்கல்ல பண்ணி இதையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். பிரதிஷ்டைன்றது என்னன்னா ஒரு கல்லாக இருக்கக்கூடிய ஒரு சிலைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் பேர் தான் பிரதிஷ்டை. பிராண பிரதிஷ்டாய சுவாகான் மந்திரம். அந்த பிரதிஷ்டை கொடுக்குறது சாமிக்கு மட்டும் கொடுக்காம அவங்களுடைய பாதமான பீடத்துக்கும் கொடுத்து, அதுக்கு கீழே இருக்க இன்னொரு பீடத்துக்கும் கொடுத்து, விளக்கேற்றுற இடத்துக்கு கூட அந்த பிராண பிரதிஷ்டை செஞ்சிருக்கும். இது முறையாக அந்த ஆராய்ச்சினா அப்படி சொன்னீங்களா, ஆராய்ச்சினா என்னன்னு தெரிஞ்சதுனால தான்
நம்மளுக்கு இது பண்ண முடிஞ்சது. முடிஞ்சது ஆக்சுவலா. இல்லைன்னா நம்ம வேற கோயில் காசு கொடுத்து போய் பண்றாங்கன்னா அது ஒன்று மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க. சாமியை மட்டும் பண்ணிட்டு சாமியை பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க, என்னோட ஃபீஸ் கொடுங்க நான் போறேங்க அப்படின்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி. கண்டிப்பா. இப்போ வந்து இப்போ காளி அவங்கள வச்சு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து நீங்க தீர்வு கொடுப்பீங்க? இல்லை, நம்ம இந்த சாமியை வச்சது மக்கள் வந்து வணங்கலாம் போகலாம். ஆனால் முழுக்க முழுக்க இது வச்சது எனக்காக தான். என்னன்னா நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், ஆப்போசிட்டில் சாமியோட ஆப்போசிட்டில் இங்கே தான் உட்காந்துருப்பேன். இங்கே உட்காந்து தான் என்னுடைய பார்வையில் சாமி, சாமியோட ஆசீர்வாதத்தில் நான், என்னுடைய பார்வையில் சாமி இல்லை, அது அவங்களோட சாமியுடைய அவருடைய பார்வையில் நான். நீங்க இருப்பீங்க. எதுக்காகனா நான் இங்கே தான் சோழி போடுறது, பிரசன்னம் பார்க்கறது, ஆர்வடம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது எல்லாமே இந்த இடத்துல தான். ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, எந்த இடத்துல நீங்கள் ஜோசியம் பார்க்க போகும்போதும் ஒரு சாமியை வச்சிருப்பாங்க, கும்பிடுவாங்க. கும்பிட்டு தான் எனக்கு இவ்வளோ பெரிய சாமி வேணும். புரியுது. நான் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் பார்க்குறேன். ஆமா. அமைச்சர்கள் அந்த மாதிரி விஷயத்துலேருந்து பிடிச்சி, முதலமைச்சர்கள் விஷயத்துலேருந்து பிடிச்சி, அந்த மாதிரி பெரிய பெரிய இஷ்யூஸ் எல்லாம் பார்க்குறேன் நான். அந்த மாதிரி பெரிய ஆட்கள்லாம் வராங்க. ஸோ எது சொன்னாலுமே துல்லியமாக கரெக்டாக சொல்லணுன்றது என்னுடைய நோக்கம். அந்த நோக்கத்தில் வந்து சாமி எவ்வளவு அதிகமான சக்தி இருக்குதோ அவ்வளோ அதிகமாக சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ தான் நாம் வந்து பிரசன்னம் பண்ணுறது கரெக்டாக பார்த்து சொல்ல முடியும் அப்படின்னு இங்கே பார்த்து சொல்கிறதுக்காக தான் இது. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ரூம். இது என்னோட ரூம், அவ்வளோதான். இது என்னோட ரூம். இது என்னோட ரூம்குள்ளே ஒரு சாமி இப்படி வச்சுருக்கோம். மேலே இருக்க ஓப்பன் என்ன அப்படின்னா, கொடுக்குற சாமி கூரிய பிச்சுட்டு கொடுப்போம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஏன் சொன்னாங்க, ஏன் மோல்டிங்கை பிச்சுட்டு கொடுக்கலன்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி கிடையாது. கதிர்வீச்சுகள் சாமி மேலே விழுறது பேர் தான் கொடுக்குற சாமி கூரிய பிச்சுட்டு கொடுக்கும். கதிர்வீச்சுகள் சாமி மேலே விழணும், விழுந்தாதான் அதோடைய பவர் கிடைக்கும். அந்ததுக்காக தான் அந்த ஓப்பன். இதுதான் பழங்காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, சாமியோடைய கோயிலில் கர்ப்பகுடியில் சாமிக்கு நேரம் ஓப்பன் தான் இருக்கும். மேலே வரைக்கும் கலசத்து வரைக்கும் ஓப்பன் இருக்கும். கலசம் தான் மேலே வச்சு மூடிருப்பாங்க. அப்போ கலசத்துக்கு மேலே விழுற ரேஸ் அது மூலியமாக சாமி கிட்ட வர்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. வெளிச்சம் வந்து வர்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ஓப்பனாகவே விட்டுருக்கேன். இவ்வளோதான் விஷயம். இதுதான் முறை. மேலே மோல்டு போட்டு உள்ள சாமி வைக்கிறது அவ்வளோ உகந்தது இல்லை நம்ம செய்த ஆராய்ச்சி. ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது இதுதான் தெரியாம செஞ்சிருக்கலாம். பிரதிஷ்டை மட்டும் பண்ணா போதுன்னு நினைச்சிருக்கலாம். நம்ம சாமிக்கு பவர் அதிகமாகணும் அப்படின்னா இதுதான் ஒரு ப்ராசஸ். இந்த ப்ரொசீஜர்ல பண்ணாதான் பர்ஃபெக்டா பவர் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து உட்காந்து பிரசன்னம் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து உட்காந்த உடனே அவங்களுக்கு ஒரு மனசு எவ்வளோ படன்னு வருவாங்க. பல பிரச்சனை பஸ்ல ஏறி அங்க ஏறி இங்க ஏறி இங்க வந்து உட்காந்த உடனே ஒரு பீஸா இருக்குங்க, எனக்கு நிம்மதி, எல்லாமே சொல்லலாம் போல இருக்கு, ஏன் அப்படின்னு கேட்பாங்க. இது மெஸ்மரைசிங் கிடையாதுமா, பின்னாடி திரும்பி பாருங்க அப்படின்னா பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க, ஐயோ சாமியா அப்படின்னு. அப்பதான் தெரியும் அவங்களை திரும்பி பார்க்குறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த கோயிலே வந்து இவங்களுக்கு தான் பவர் அதிகங்களா? அப்படி இல்லை, இவங்களோட பவர் அதிகம் இன்னொருத்தங்க இருக்காங்க. இவங்க பத்ரகாளி. இவங்க பவர் இருக்குது. இவங்களுடைய பவர் எனக்கு சாஸ்திரம் சொல்றதுக்கு மட்டும்தான், மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு மட்டும்தான். புரியுதா? ஆனா இன்னொருத்தர் இருக்காங்க, எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணுவாங்க. ஒரு பேய் பிடிச்சவங்க வந்தாங்கன்னா அந்த சாமி முன்னாடி உக்காந்தாவே வேற எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆட ஆரம்பிச்சிருவாங்க. புரியுது. அதோட பேய் வந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு இடம் இருக்கு. வாங்க அதை காட்டுறேன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா மயான காளின்னு சொல்லுவோம். ஓகே. இது பூஜை பண்ணும்போது முழு விவரம் சொல்றேன். ஏன்னா இந்த விஷயங்கள் பூஜை முடிஞ்சப்பறம் இருக்காது. அதெல்லாம் முதல்ல இதை பத்தி சொல்லிடுறேனே. இந்த 4 பொம்மைகள் வச்சிருக்கோம்ல, இந்த சைவன பொம்மைகள், இந்த பொம்மைகளை பத்தி முதல்ல சொல்லிடுறேன், சரியா? இந்த பொம்மைகள் பாத்தீங்கன்னா இப்ப இந்த தொப்புல பாருங்க புணுகு வச்சிருக்கோம். ஆமா சார். ஒரு மனிதனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய இடம் இது. அம்மா கிட்ட இருந்து குழந்தை பிறக்கும் போது தொப்புள் கொடி தான். தொப்புல கட் பண்ணி தான் உயிர். அப்போ உயிர் நாடி அதுதான். அப்போ நம்ம உடம்புக்குள்ள தீய சக்திகள் உள்ள நுழையுதுன்னா, அது இஸ்லாம் மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவமாக இருந்தாலும் சரி, பௌத்தமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் என்ன சொல்லுது, தொப்புள் வழியாக தான் நுழையுதுன்னு எல்லாருடைய ஒரே நம்பிக்கை இல்லையா? அதனாலதான் தொப்புள்ள நம்ம புணுகு ஜவ்வாது வச்சிருக்கிறோம். இந்த புணுகு ஜவ்வாது தான் எவ்வளோ பெரிய தலை சிறந்த கோயில்களாக இருந்தாலுமே அந்த கோயில்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிலைகளுக்கு உயிர் கொடுக்க உதவக்கூடிய புணுகு ஜவ்வாது அது. அதுதான் இந்த பொம்மைகளுக்கு வச்சிருக்கிறோம். இப்போ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு 4 பேர் நம்ம கிட்ட வந்திருக்காங்க செய்வனை கழிப்பு கழிக்கிறதுக்காக. அதுல 2 பெண்கள் 2 ஆண்கள். இப்போ என்ன இருக்கு, 2 பெண்களுடைய பொம்மை இருக்கு, 2 ஆண்களுடைய பொம்மை இருக்கு. இவங்க செய்வனை மட்டும் செய்யல, செஞ்சதை கட்டு ஒடிச்சு அவங்களுக்கே திருப்பி விடுறாங்க. யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கே திருப்பி விட போறாங்க. அதனால நம்ம வந்து இது கொண்டு வந்து வச்சிருக்கோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு இப்போ இந்த எலுமிச்சை பழத்தோட ப்ராசஸ், ஒரு எலுமிச்சை பழத்தோட விஷயம் என்னன்னா, இப்போ இல்லை, இப்போல்லாம் வந்தோடனே ஒரு சால்வை போடுறாங்க, கை ஷேக் பண்ணுறாங்க, போகிறாங்க. இதுதான் இந்த காலத்தில். ஆனால் முன்காலத்துலாம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தை ரொம்ப நேரம் கையில் வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு தலைவர் வராரு, ஒரு சொந்த பந்தம் வராங்கன்னா எலுமிச்சை பழத்தை கொஞ்சம் நேரம் அப்புறம் கையில் கொடுப்பாங்க. இப்படி கையில் கொடுத்து வணக்கம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு. என்ன அர்த்தம்னா, நான் எந்த அளவுக்கு உனக்காக வெயிட் பண்ணேன், உன் மீது நான் என்ன அந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்கேன் அப்படின்றது உனக்கு தெரியணும்னா, அப்போ என்னுடைய உணர்வுகள்லாம் அந்த எலுமிச்சை பழத்து மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு யூஸ் ஆகக்கூடிய எக்யூப்மெண்ட் தான் எலுமிச்சை பழம். அதுக்கு அவ்வளோ சக்தி உண்டு.
ஒருவேளை இப்படி புரியலன்னா அடுத்த சொல்ற பாருங்க, எலுமிச்சை பழத்தை தூக்கி போட்டு விளையாடாதீங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஆமா. ஏன்? மேல ஏதாவது போகும், போற சக்தி அதுக்குள்ள வந்துரும், கைக்கு வந்துரும். விளையாடக்கூடாது, உருட்டி விளையாடக்கூடாது. எலுமிச்சை பழத்தை மட்டும் எதுவுமே பண்ணாதீங்க, பத்திரம். அது புரியுதா? புரியுது அந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை எடுத்து என்ன பண்ணுவோம், இப்போ உங்களை நீங்க தான் பாதிச்சிருக்கீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இறக்கி அந்த எலுமிச்சை பழத்தை அது மேல வச்சு கட் பண்ணி அதுக்கு உங்க உடம்புல இருக்க விஷயத்தை தீய வந்து சக்திகள்லாம் அதுக்கு கொடுத்து அதை எடுத்துட்டு போய் வெட்டி கிளியர் அது பண்ணி பண்ணி. எரிச்சிருவோம். இதுதான் ப்ராசஸ் இப்போ நடக்க போகுது. அந்த பூஜை நீங்க இப்போ பார்க்க போறீங்க. ஓகே சார். பார்க்கலாமா? கண்டிப்பா சார். ம்.